மதுரையில் குழாய் உடைப்பு ஏற்பட்டதால் தேங்கி நின்ற கழிவுநீர் கடக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் பாதிப்படைந்தது குறித்து நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக 3 மணி நேரத்தில் கழிவுநீர் அகற்றப்பட்டது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், இதை பத்தி சொல்லுங்க. மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியான செல்லூர் பகுதியில் பிரதான சாலையிலே கழிவுநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டதனால் ஒரு 500 மீட்டர் தொலைவிற்கு கழிவுநீர் தேங்கி நின்றது. இதனால் அந்த சாலையை கடக்க முடியாத ஒரு சூழலில் அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். மேலும் சாலை குண்டும் குழியுமாக இருந்தது. அதிலே வாகனங்கள் இயக்க முடியாமல் வாகனங்கள் சிக்கிக்கொள்ளும் ஒரு சூழலில் இருந்தது. இதன் காரணமாக ஒரு 2-3 நாட்களாக அப்பகுதியில் மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாயிருந்தார்கள். ராட்சச குழாய் என்பதனால் அது இயந்திரங்களை கொண்டுதான் வேலை செய்ய முடியும். ஆனால் 2-3 நாட்களாக புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் தெரிவித்திருந்தார்கள். இதனை நியூஸ்7 தமிழ் இன்று காலை செய்தியாக வெளியிட்டிருந்தது. செய்தி வெளியிட்ட 3 மணி நேரத்தில் இயந்திர தளவாடங்களுடன் வந்த மாநகராட்சி உதவி பொறியாளர்கள் நேரடியாக அந்த பணிகளை ஆய்வு செய்து பணிகளை உடனடியாக தொடங்கினார்கள். மேலும் அங்கு அடைப்பு ஏற்பட்டதை சரி செய்து அங்கிருந்த கழிவு நீர்கள் முற்றிலுமாக அகற்றப்பட்டது. மேலும் குண்டு முறியுமாக இருந்த சாலையை இயந்திரங்களை கொண்டு சமன் செய்யக்கூடிய பணியும் நடைபெற்றது. தற்போது இந்த பகுதியிலே மக்கள் வழக்கமாக செல்லக்கூடிய வழியிலே செல்வதற்கு ஏதுவாக தற்போது கழிவு நீர்கள் அகற்றப்பட்டிருக்கிறது. ஒரு 3 மணி நேரத்தில் மாநகராட்சி தற்போது இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஒரு 3 நாட்களாக இந்த தண்ணீர் தேங்கியதனால் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். செல்லூரில் பிரதான சாலை LIC-யிலிருந்து கோரிப்பாளையம் செல்லக்கூடிய சாலையிலே ஒரு 500 மீட்டர் தொலைவு என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அவர்களுக்கு தந்திருந்தது. 3 நாட்களாக அந்த கழிவு நீருக்குள் இறங்கி செல்லும் போது தொற்று நோய்கள் வருவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்திருந்தார்கள். மேலும் பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இந்த காலை நியூஸ்7 தமிழில் செய்தியாக வெளியிடப்பட்டது. இதனை அறிந்த மாநகராட்சி ஆணையாளர் உத்தரவின் பேரில் தற்போது அங்க உதவி செயற்பொறியாளர் தலைமையில பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. 2-3 இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டு ஒரு 5க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டு முற்றிலுமாக அந்த இடத்தில் இருந்த கழிவு நீர் முதலில் அகற்றப்பட்டது. மேலும் குண்டு குழியுமாக இருந்த சாக்கடை அந்த பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடத்தப்பட்டது. குழாய் உடைப்பு சரி செய்யப்பட்டு அந்த பாதாள சாக்கடை நீரானது பூமிக்கடியிலே குழாய்கள் மூலமாக கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நீர் என்பது ஒரு 2 அடி அளவிற்கு இந்த கழிவு நீர் தேங்கி இருந்ததனால் அதிக அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த ஒரு பாதையை தவிர அவர்கள் மாற்றுப்பாதைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஏறத்தாழ ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. மேலும் அங்கு இருக்கக்கூடிய கடைகள் உள்ளிட்ட வீடுகளிலே அவருடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் நியூஸ்7 தமிழ் செய்திகளுடைய அதிகாரிகள் விரைவாக பணியை மேற்கொண்டார்கள். ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்கு மேலாக பணிகள் தற்போது நிறைவு பெற்று அந்த சாலை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். நானும் ரவுண்டானால தண்ணி வந்துக்கிறேன். இன்னும் ஆற்று தண்ணி மாதிரி என்னடா வருதுன்னு அப்படி பார்த்தா ஒரு வேனு உட்காந்துருச்சு. பார்த்தேன் எங்கன்னா பொத்து வருது அப்படின்னு பார்த்தேன். அந்த வேனு உட்காந்துருச்சு. ஏன்னா இந்த மாதிரி ரவுண்டு போட்டால் கும்பல் அடிக்குமே, எங்கடா பிடிங்கி வருதுன்னு பார்க்குறேன். அந்த வேனுக்குள்ளே தான் அடிச்சிருக்கு. அப்படியே பார்த்தேன் நின்று போச்சு. ஃபுல்லாக தண்ணி. அப்புறம் பார்த்தா நாற்று அடிச்சாங்க. சாக்கடை தான் வருதுன்ட்டு அவன் டிராக்டரை வச்சு கட்டி இழுத்து பார்த்தேன். வேணை இழுக்க முடியல. நான் சொல்லிட்டு பம்பர் உட்காந்துச்சா வராதா அப்படின்ட்டேன். அப்புறம் விட்டுட்டு டயர்லாம் அத்துட்டு போயிட்டாங்க. கார்பரேஷன் சொன்னால் தான் எவ்வளோ பார்க்க இங்கேருந்து போன நைட்டில் பார்த்தா 2 மணி நேரம் கரண்ட்லாம் போகுது. நல்ல வேலை காலைல 6:30 மணிக்கு தான் இது ஆரம்பிச்சது. 6:30 தான் பிடிங்க உடஞ்சது. அது ட்ராவல்ஸ் வேணும் எங்கே போனாலும் தெரியல. டமான்னு அவங்க உட்காந்துக்கிடுச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தண்ணியாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஆகா இதுக்குள்ளே தான் நிற்கிது தண்ணி அப்படின்ட்டு சரி நான் விட்டு ஒரு விசேஷத்துக்காக போயிட்டேன். நான் என்னடா தெரியல. இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது காலையில் 6:30 மணிக்கு பைப் உடஞ்சா தகவல் வந்துச்சு. உடனே எப்போயுமே கமிஷனர் உடனடியாக அந்தந்த வேலையை உடனே பார்க்கணும்னு சொல்லி எங்கள் கமிஷன் ஆணையாளர் உத்தரவிடுவாங்க. அதன் அடிப்படையே தகவல் கிடைச்ச உடனே துரிதமாக செயல்பட்டு
அந்த வேலையை இப்போ உடனே முடிச்சிட்டேன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி லீவுன்றனால பொதுமக்களுக்கு எந்த இடையூறு ஏற்படக்கூடாதுன்னு நினச்சிட்டு உடனடியாக வந்து எந்த வேலையாக இருந்தாலும் உடனே கூட நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். மாநகராட்சி பணியை வந்து நாங்கள் கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிறோம். இனிமேலும் பார்ப்போம், தொடருவோம்.